காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பத்த நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஐயா, அருமையான ஒரு முடிமேற்ற சொன்னீங்க. முயற்சி செஞ்சு 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 பூரா வாழ்க்கையா முக்கா மண்டைக்கு கிடக்குறாங்களே, அவங்கள கூட வெற்றி எது தெரியுமாயா செய்ய வைக்குது? 250 ரூபாய் ஐயா. 250 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா குப்புன்னு உங்களை மாதிரி அப்படியே அழகான காரியா. ஐயா, பணம் இல்லைன்னா மரியாதை போயிருதியா. என் மாமியா வீட்டுக்கு போனேன் கல்யாணம் முடிச்ச புதுசுல. எங்கள் அத்தை ஒன்றுமே இல்லாமல் போனாலும், ஐயோ மருமகன் வந்துட்டார், வாங்க வாங்க மருமகன் வாங்க. உடனே சாப்பாடு போட்டாங்கய்யா, இன்முகத்தோடு போட்டு சாப்பிடுங்க மருமகனே, சாப்பிடுங்க, சும்மா கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. 1000 நாய் திங்குது, நீங்கள் திங்கிறதுக்கு என்ன? ஐயா, இன்னைக்கு காசு இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? முடியலையா. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு போனங்கய்யா வீட்டுக்கு. கதவை திறந்தோடனே என் சம்சாரம் ராரா 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 சரசுக்கு ராரா ராகமே நீதிரா ஏழுக்கோ ராகரா சுவாசலோ சுவாசமை ராரா தோம் 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 கம் கம் கம். இன்கம் போகுது. இப்படி ராரான்னு 1ஆம் தேதி கூப்பிட்டாயா, 25ஆம் தேதி டியூட்டி முடிச்சுட்டு போறேன். கதவை திறந்தோடனே லக 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 ఎందుకు వచ్చావురా? వెల్లురా వెళ్ళు, నిన్ను చంపేస్తానుங்கிறாயா. 1ஆம் தேதி அப்படியே அஷ்டலட்சுமியா இருந்தவ 25ஆம் தேதி மேக்கப் போடாத சந்திரமுகியா மாறி போயிடாயா. காரணம் என்னயா? வெள்ளைய பெல்லையா, வெள்ளைய பெல்ல. இந்த காதல்யா சில்றல்லன்னு வைங்க, அவ்வளவுதான் சிக்கல். கேட்டான், கண்ணே கமலா, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரைக்கும் என் கூட வருவியா? அவ சொன்னான், டிக்கெட்டு மட்டும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்கே வேணாலும் வர்றேன் சுரேஷ் அப்படிங்குது. அதுக்கு தான் ஒருத்தர் எழுதுனா, அந்த ரமேஷின் வீட்டில் இருப்பதை போல வாஷிங் மிஷின் என்னிடம் இல்லை, அந்த ரமேஷின் வீட்டில் இருப்பதை போல கார்டு என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு இதயம்தான், ஏற்றுக்கொள்வாயா? அந்த பிள்ளை பதில் சொல்லிச்சு, தயவு செய்து அந்த ரமேஷின் விலாசத்தை சற்று தருகிறாயா? ஒன்றுக்கும் இல்லாத உன்னைய கட்டி என் கோமணத்தினோட 2 பேரும் தெரியறதா? அந்த சில்லற உள்ளவன் அட்ரஸை கொடுறாங்குது. சில்லறதான் காதலையும் சேர்த்து வைக்கும், குடும்பத்தையும் மகிழ்ச்சிப்படும். அன்பு இருந்தால் ஒரு 5 நாளைக்கு நல்லா இருக்கலாம். வேற பாச நேசம் முயற்சி இருந்தாக்க சார் மாதிரி 2.5 அடிக்கு மேலே எங்கிட்டும் போக முடியாது. ஆனால் துட்டு இருந்துச்சுன்னா 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 20ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். ஐயா, சில்லற இருந்தா தாயா வாழ்க்கை முழுசு வெற்றியும் காணலாம், சந்தோஷமா இருக்கலாம்யா. ஐயா, கண்ணுக்கு தெரியாம உயிரை கொடுக்கறது கடவுள்யா. கண்ணுக்கு தெரியாம, நம்ம மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாம உயிரை கொடுத்து கடவுள், கண்ணுக்கு தெரிஞ்சே உயிரை கொடுக்கறது டாக்டர்யா. அதனால தான் குழந்தை பிறந்து படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில், தம்பி நீ டாக்டர் ஆகணும், தம்பி நீ என்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் பூரா சில்லறையை வசூல் பண்ற ஒர்க்கு, தெரியுதுங்களா? தம்பி நீ நல்ல அன்புள்ளவனா வளர்ந்து எனக்கு சோறு யாரும் சொல்றது கிடையாது. ஐயா, ஒரு டாக்டர் ஐயா வந்தாருங்க, அற்புதமா ஒரு விஷயத்தை சொன்னாரு, கண் தானம் பண்ண சொன்னாரு. இப்படிப்பட்ட நல்ல டாக்டர் இருக்கிறதுனால தான் ஐயா ரொம்ப பேர் நல்லா இருக்கிறான். ஆனா ஒரு சிலரால தர்ம ஆஸ்பத்திரிக்கு போனா அடாடாடாடா, ஒரு நர்ஸு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பதறிக்கிட்டு ஓடியாந்துச்சு. டாக்டர் டாக்டர், என்னம்மா அந்த சின்ன கத்திரிக்கோளை காணாம் டாக்டர், அந்த 9ஆம் நம்பர் பேஷண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணோம்ல, வயிற்றுலேயே வச்சு தச்சு விட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. தட்ஸ் ஆல். ஏன் பதறீங்க? இப்போ என்ன ஆகி போச்சு? பரவாயில்லம்மா, நாளைக்கு போஸ்ட் மார்ட்டத்தில் எடுத்துக்கிட்டா போகுது. எங்கே உயர போகிறார் அவரு? அங்கிட்டு சுற்றி இங்கே தானே வருவார். அதாவதுயா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூடயா சில்லறையை வெட்டினா தாயா வேலை நடக்குது. நான் மிகவும் அன்பானவன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள்னாக்க விஷ ஊசி போட்டு கொண்டு விடுவார். இங்கே கீழே கூடி 10 ரூபாயை வெட்டு, சும்மா அப்படியே சிக்கி சிக்கி பூம் பூம், சிக்கி சிக்கி பூம் பூம், சிக்கி 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 பூம் பூம். எங்கே சொல்லுது? சில்லறையை வெட்டினால சில்லறை இல்லாமல் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னாக்கா உடனே மேலே போயிருந்துருவார் வெள்ளக்கா. அதனாலதான் என்ன கிருஷ்ணன் பாடினாரு, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் பணத்தை, எங்கே தேடுவேன். என்ன கிருஷ்ணன் பாடு கேட்கணும்ல ஐயா. தர்மம் எடுக்கிறவன் ரோட்ல தர்மம் எடுக்கிறவே உணர்ந்துருக்காயா, அதை எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும். போன வாரம்
கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். சார் ஒரு 500 இருந்தால் பிச்சை கொடுங்கண்ணா. ஏண்டா என்னடா 1 ரூபா 2 ரூபா தான் பிச்சை கேட்பாங்க, நீ 500 கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு கடைசி தேதி இன்கம் டேக்ஸ் கட்டணுங்கிறேன். பார்த்து ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குதியா. திருடனே வீட்டுக்குள்ளே வர்றாயா, திருடன் வந்துட்டான். திருடன் வந்தோடனே என்ன செய்கிறான்? அன்பு இவரை தூக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓ முயற்சி அவரை தூக்கு, பேங்க்கில் அடகு வைக்கலாம்னு நான் சொல்கிறேன். பீராவை திருட முதல்ல அழுறாங்கிறாயா. திருடன் கூட இந்த பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் சமாளிக்க முடியும், வெற்றி பெற முடியும் நினைக்கிறானே. அந்த வெற்றியை அந்த மகிழ்ச்சியை பெறணும்னா பணம் ஒன்னாலதான் முடியும். தாயின் கருவறை முதல்ல கல்லறை வரைக்கும் துட்டு இருந்தா தாயா வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே. கண்மணி அவள் கண்மணி, பெண்ணு பெண்ணா இருந்தா கண்மணி தான் பெண்மணி தான். இன்னைக்கு இருக்கிறாங்களாங்கிறதா என்னுடைய தாரக மந்திரம். வீட்டில 1 சொன்னா 9 சொல்றா. சின்ன விஷயம் ஈர பேனாக்கி, பேனை பெரிச்சாலியாக்கி, பெரிச்சாலிய பெருமாளாக்கி, பெருமாளுக்கு பெண் பார்க்கறா. நான் ஒண்ணு அறிவு இருக்கான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஒரு சின்ன சமாச்சாரம் சண்டை வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். சொன்னா பாருங்க, உனக்கு அறிவு இல்ல, உங்க அம்மாவுக்கு அறிவு இல்ல, உங்க அப்பாவுக்கு அறிவு இல்ல, உங்க அண்ணன் தம்பிக்கு அறிவு இல்ல, உங்க குடும்பத்துக்கே அறிவு இல்லைன்னா. உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஆனா வாசம் தாங்க. வழுக்க உழுதுன்னு எங்கேயாவது பொம்பளைக்கு வழுக்க உழுந்து பார்த்திருக்கீங்களா? உடாது, ஆம்பளைக்கு தான். ஏன்னா இல்ல ஆராய்ச்சி எப்படியா பண்றீங்க, போட்டு ஆராய்ச்சி பண்றீங்களா? குடும்பஸ்தன் சொல்றோம்ல, இங்கிலீஷ்ல என்ன பேரு குடும்பஸ்தனுக்கு? ஃபேமிலி மேன் பேரு. பே முழி மேன் அர்த்தம். பே அடிச்சா எப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு போடும்போது என் மூஞ்ச உத்து உத்து பார்த்து போடுவான். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நம்ம அழகா அவ ரசிக்கிறா போலன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் கேட்டேன், நீ சாப்பிடுன்னு. அவ சொன்னா, இருந்தா சாப்பிட்றேன் நீங்க சாப்பிடுங்கண்ணா. இருந்தா சாப்பிட்றேன் நீங்க சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு இருந்தான்னு நம்ம ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்க உயிரோட இருந்தா நான் சாப்பிட்றேன்னு அர்த்தம். கோபம் வந்து ஒரு நாள் சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் தற்கொலையே பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு. நீங்க சொன்னதை என்னைக்கு தான் செஞ்சீங்கிறான். பெண்ணு பெண்ணா இல்ல, அவ கண்மணியாவும் இல்ல. ஐயா, எங்க ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லு இருக்கு. என்னன்னா, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான். ஆஃபரை நம்பி அறிவை விடுறான், பணத்தை நம்பி பாசத்தை விடுறான், காதலை நம்பி கடமையை விடுறான். இப்படி ஒவ்வொன்றா எதையாவது ஒன்றுக்கு ஆசைப்பட்டு ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கான். ஐயா, ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அமெரிக்காவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் அதே அமெரிக்காவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நாட்டில் குடிமக்கள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய தலைவன் ஒழுங்கா இருக்கும்னு அவன் ஆசைப்படுறான். ஒரு தலைவர் அமெரிக்காவையே கட்டி ஆள்கின்ற அந்த பில் கிளின்டன் ஒரு சின்ன தவறு செய்துட்டாருங்கிறதுக்காக அவர் அவமானப்படுத்திய நாடு. அந்த அளவுக்கு அங்கு தலைவர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்க. இங்கு தலைவர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்களா? ஐயா, அந்த காலத்துல ஜீவானந்தம்ங்கிற ஒரு தலைவர் இருந்தார். ஜீவானந்தத்தினுடைய தாய் இறந்து போகின்றால் அந்த தாயை எரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அந்த தாயினுடைய உடலை சுற்றி கதராடை இருக்கு. ஜீவானந்தம் பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, அந்த கதராடையை எடுத்துட்டு ஒரு பாலிஸ்டர் துணியை போடுங்கிறாரு. என்னையா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு போய் கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய தாய் எரியும் பொழுது கூட என்னுடைய கதராடை எரிந்து விடக்கூடாதுன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட தலைவர் இருந்தாங்கல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க. அவங்கள நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. அது அந்த காலம். இப்பொழுது இருப்பது எந்த காலம்? தமிழ்நாட்டின் கஷ்ட காலம். பூமியில வாழ்றவங்க எல்லாம் வாழ்க்கையை ஜெயிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க. அப்படி ஏமாறாமையும் மற்றவங்களை ஏமாத்தாமையும் நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க. நேற்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். இன்னொன்னு நான் சொல்ல வர இந்த விஷயத்துக்கு கரெக்டா எப்படி எந்திரிக்க? இல்ல, ஒரு பொண்ணை பார்த்தாரு, அடுத்த நாள் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு. நேற்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். இன்னைக்கு பார்க்கல, அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா இந்தியா கவலைப்படணும்.
நான் ஒரு பொண்ணை பார்க்கலங்கிறதுக்காக, அதாவது இந்த போத்திராஜ் ஒரு பொண்ணை பார்க்கலங்கிறதுக்காக இந்தியா கவலைப்படணும். ஏன்னா நான் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துருந்தா ஓகே பண்ணியிருப்பேன். அந்த பொண்ணுக்காக இன்னொரு தாஜ்மஹாலை கட்டியிருப்பேன். இன்னொரு தாஜ்மஹால் இல்லையேன்னு இந்தியா கவலைப்படணுமா, நான் கவலைப்படணுமா? நீ தாஜ்மஹாலை கட்டிக்கிட்டாரு, அவளை எவனா ஒருத்தன் கட்டிட்டு போயிடுவான். அண்ணே போத்திராஜ் என்ன பண்ணாப்புல, நேரா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன் அப்படின்னாப்புல. சரின்னு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். டாக்டர்கிட்ட போய், சார் பசிக்குது ஆனா சாப்பிட முடியல, தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல, கை கால்லாம் ஒரே நமைச்சலா இருக்குன்னாரு. உடனே சொல்லிட்டு, சார் இது லவ் தானே அப்படின்னு இந்த ஆளே கேட்டான். அதுக்கு டாக்டர் சொன்னார், போடா மூதேவி, இது பன்னி காய்ச்சலோட அறிகுறிடா, முதல்ல போய் பெட்ல சேர்றானாரு. அந்த பார்ட்டி இது பார்த்து எட்ட நில்லுங்க. இந்தியாவில் ஏன் பாசம் அதிகமாக இருக்குன்னா, இந்தியா அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்திருக்கு. ஒருத்தனோட உயிரை எடுக்கணும்னா வில் அம்பு விடணும், ஒரு பொண்ணோட இதயத்தை எடுக்கணும்னா காதல் அம்பு விடணும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் அன்பு தேவை, காதலில் ஜெயிக்கிறதுக்கும் அன்பு தேவை. அதனால தான் இளைஞர்கள்லாம் காதலில் ஜெயிக்கிறதுக்கு அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. எங்கள் ஐயா என் மேலே வச்சிருக்க பாசத்தை மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஐயாவும் அம்புட்டு பாசம் மா மேலே வச்சிருக்க மாட்டார். நான் முதல்ல என் காலேஜ் கிளம்பி போகும்போது எங்கள் ஐயா என்னை பார்த்து கோண்டு அழுதார். எப்போ எம்மளை இம்புட்டு பாசமானு நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் ஐயா சொன்னார், அட தருதலை, நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் அதை நினச்சி அழுகலை, நீ படித்து முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு ஒத்த காலம் நின்றுட்டு அழுவியே, அதை நினச்சிட்டு நான் அழுகுறேன். உன் அழகுக்கு ஏற்ற மாதிரியா ஒரு பொண்ணை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அதனால் படித்து முடிச்சுட்டு வரும்போதே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துருந்தார். காலேஜுக்கு போகிற மகன் திரும்பி வரும்போது பொண்ணோட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ராசா ஐயா போத்திராஜா, நம்ம இருக்கிற அழகுக்கெல்லாம் இந்தியாவில் நீ காலேஜ் படிச்சுன்னா பொண்ணு கிடைக்காதியா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனால் தான் நம்ம நேரத்துக்கு கிடைக்கும். ஆமாம் போத்திராஜா, இதே மாதிரி நிறைய இடத்துல பழகிட்டே இருந்தீங்கன்னா போத்தி ராஜாவா இருக்க மாட்டா, கூடிய சீக்கிரம் புள்ளி ராஜாவாயிடுவேன். சரி ஐயாட்ட இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் நானும் ஒரு வருஷமா பண்ணி பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. நீங்கள்லாம் வண்டியை ஓட்டணும்னா 8 போட்டு காமிக்கணும், நான் பொண்ணுங்க முன்னால் 16 போட்டு காமிச்சேன். அப்படி இருந்தும் ஒன்றும் செட் ஆகலை. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எங்கள் தாத்தா கிட்ட இருக்கிற அன்பை எங்கள் பாட்டி மேலே காட்டுறாரு, எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற அன்பை எங்கள் அம்மா மேலே காட்டுறாரு. என்கிட்ட இருக்கிற அன்பை நான் யார் மேலேயா காட்ட? பொண்ணு மேலே தானையா காட்ட முடியும்? உங்க தாத்தா உங்க பாட்டிக்கு தாலி கட்டிட்டாரு, உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு தாலி கட்டிட்டாரு, அதனால பாசம் காட்டார். நீ தாலி கட்டிட்டியா? கட்டுவையா இனிமே? ஃபிகரோட நீங்க பீச்சில் வீடு கட்டி விளையாடுறதோட அருமை, ஃபிகரோட அண்ணன் உங்களை ஊடு கட்டி அடிக்கிறப்ப தாயா உங்களுக்கு புத்தி வரும். ஏம்மா, சண்டைனா சட்டை கிளியத்தான் செய்யும், காதல்னா அடி விழத்தாமா செய்யும். சண்டையில் கிளியா சட்டை எந்த சட்டை இருக்கு? அதனால நானும் இளைஞர்களும் காதலை ஜெயிக்கிறதுக்கு அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துருக்கோம். உண்மையிலே வீட்டில் இவனை பெத்தாங்களா தவிட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. பெத்தவங்க அப்படி சொல்லுவாங்களா, பொண்ணை நீயே பார்த்துக்கொன்னே, தாய் அப்படி விட்டுருவாளா பொண்ணை பார்க்கறதுக்கு? பொண்ணு வீட்டில் போய் பேரம் பேச வேண்டாம். பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க? அங்க இங்க சுத்தி மேட்டுக்கு வரேன். நாங்க கழுத்துல நகையை போடுவோம், காதுல கம்மல் போடுவோம், கையில வளையல் போடுவோம். அதே இது பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்கான், நீங்க என்ன போடுவீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தெளிவா சொல்லுதான், நீங்க போட்டிருக்கெல்லாம் வித்து நாங்க வாயில போடுவோம், அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்க பொண்ணை நாங்க தூக்கல போடுவோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா திருட வந்து கலாண்டு போயிட்டான் நாடகம் போடுவோம். இதெல்லாம் இருக்க, இதை தாண்டி ஒரு தாயும் தந்தையும் நீரே பொண்ணை பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்களா? பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ரயில்வேல மாப்பிள்ளைன்னாங்க, ஆத்திர அவசரமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு கட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு 15 நாள் கழிச்சுது, புள்ள அழுதுட்டு ஓடி வந்தது. என்னம்மா ஆச்சுன்னு ரயில்வே மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையே தண்டவாளமா போச்சுனானுது. அட ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏமாத்தலாம், காரில் ஏமாத்தலாம், ரயில் என்னம்மா ஏமாத்துறாங்கன்னு கேட்டேன். மாப்பிள்ளை ரயில் நின்னா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, ரயில் ஓடிடுச்சுன்னா நின்றுகிட்டு இருக்கிறாருன்னுது. இது என்ன வேலைடா, ரயில் நின்னா ஓடுறது, ஓடுனா நிக்கிறதுன்னு கேட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு விற்கிற வேலையாமாங்க. எப்படி எல்லாம் ஏமாத்துறான், விளம்பரத்தை பார்த்து வாழ்க்கையவே நாம தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐயா இதெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பல்லு முளைக்குதோ இல்லையோ கையில செல்லு முளைச்சுக்குதுங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அப்பனாத்தாளை கூப்பிடுறதுக்கு கொண்டுட்டு போடான்னு கொடுத்துட்டா கூட இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கிளிக் கிளிக் கிளிக்குன்னு படம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான்.
ஒரே ஒரு நாள் மிஸ்டு கால் வந்ததுங்க. கிறங்க தொலைதுன்னு கமெண்ட் விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. திருப்பி இது அதிர்ச்சுது. பார்த்தோம்னு சொன்னா ராங் நம்பரா போச்சு. அதோட விட்டு தொலைச்சாங்களா. மறுபடியும் 2 பேரு நம்பர் பிஸியா பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா ஏடான்னு போட்டு ரெண்டுமே என்கேஜா போச்சு. ஒரு 6 மாசம் ஆச்சு. அடையாளமே தெரியல. ஹெல்மெட் சிகப்பு டிஷர்ட் மட்டும் இந்த மெசேஜில் வந்தது. மூக்கு மூலியமா போன புள்ள 3 மாசம் கழிச்சு பார்த்தா வாய்மகரமா வந்து நிக்குதுங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்கல. ஒரு கலாச்சாரம் ஒரு 6 மாசமா செல்போன்ல பேசணும்னு நம்பி தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்துருச்சுங்க. ரோட்ல ஒரு கார் 20 கிலோமீட்டர்ல போச்சுங்க. சைக்கிளும் 20ல போச்சு. கார் 40ல போச்சு. சைக்கிளும் 40ல போச்சு. கார் 80ல போச்சு. சைக்கிளும் 80ல போச்சு. கார்காரனுக்கு ஒரே சந்தேகம். இறங்கி வந்தான். ஏன்டா டேய், நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா இப்படி காருக்கு சரியா வாரியேன்னா? சைக்கிள்காரன் அமைதியா சொன்னான், டேய் ஒரு ஓரத்தில் நான் பேசாம போயிட்டு இருந்தேன், வேட்டை பம்பரில் மாட்டி நீ தானே எழுதிட்டு போனீனா. அது மாதிரி அமைதியா போயிட்டு இருக்கிற சைக்கிள் வாழ்க்கைய ஜிகிஜிலிப்பாங்காட்டி குழந்தைக்கு கிழக்கையாட்டி தோட்ட புடுங்குற மாதிரி வித்தைகளை காட்டி காரோட போய் சேரோட விழுந்து நாரோட போய் நாசமா போச்சு. காற்று வந்து ஊதினால்தான் இசைப்பேன் என்று இருக்கிற புல்லாங்குழலாக இல்லாமல் காற்று பட்டாலே அதிரக்கூடிய வலம்புரி சங்காக வாழ்பவர்கள், முயற்சி செய்பவர்கள். ரஷ்ய தேசம் விண்கலனை நிலவுக்கு அனுப்பி மார்தட்டி கொண்டிருந்த நேரத்திலே அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஜான் கென்னடி இடத்திலே போய் பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஜான் கென்னடி சொன்னான், ரஷ்யா விண்கலனை அனுப்பி இருக்கலாம், ஆனால் அந்த நிலவிலே முதலிலே காலடி வைப்பவன் எங்கள் அமெரிக்கனாக இருப்பான் என்று சொன்னான். என்ற மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையை நினைத்து பாருங்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த அழகிய நிலவிலே தன்னுடைய கால் தடத்தை பதித்து விட்ட பிறகு பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னான், இது ஒரு மனிதனுடைய சிறிய கால் தடமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய காலடி என்று சொன்னான். என்றால் அந்த முயற்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். 14ஆம் நூற்றாண்டிலே கலீலியோ பிறந்த பிறகுதான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படுகிறது. வானத்தை பார்த்து சொன்னார்கள் 9 கோள்கள் இருக்கின்றன, 27 நட்சத்திரம் இருக்குன்னு. ஆனா 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரத்திலே கோளறுபதிகத்தில் எழுதினார், ஐயா மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகழ்ந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு மிகவே அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல என்று எழுதினாரே. அடியாருக்கு நல்ல அடியாருக்கு இல்லவே. ஐயா மேலை உலகம் எதை விண்கலனையும் செயற்கைக்கோளையும் அனுப்பி வெளியில் தேடியதோ அவர்களுக்கும் விடை கிடைத்தது. சித்தனாக ஞானியாக முனிவனாக காட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உணவு இல்லாமல் காற்றையே சுவாசித்து எதை உள்ளே தேடினார்களோ நம்ம ஆன்மீக பூமி, அவர்களுக்கும் விடை கிடைத்தது. காரணம் இரண்டிலுமே முயற்சி இருந்தது. நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் அறையிலே சுவாசிக்கிறீங்க, இது தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டில் சுவாசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு நாசின் வழியா காற்று உள்ள போது இன்னொரு நாசி வழியா காத்து வெளியில வருது. வெளியில வரக்கூடிய காத்துல கிருமிகள் இருக்கு, அது இன்னொருவரை தாக்கலாம் இல்லையா? அந்த கிருமி நம்மை தாக்காமல் இருப்ப பாதுகாக்கிறது எது? ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் இல்லையா? நண்பர்களே, நீங்கள் சும்மாக இருந்தாலும் கூட சுவாசித்துக் கொண்டிருந்தால் கூட என்ன அர்த்தம் என்றால், ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ்வதற்காக அந்த கிருமிகளுக்கு எதிராக சுவாசத்தின் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் ஐயா அர்த்தம். முடியாது என்பதை இந்த உலகம் உன்னுடைய முதுகில் வேண்டுமானால் எழுதிவிட்டு போகட்டும், ஆனால் உன்னுடைய இதயத்தில் எழுதுவதற்கு நீ ஒரு நாளும் சம்மதிக்காதே.